சிந்து பைரவி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம சிந்துவோட கேண்டீனுக்கு ஸ்வேதா ஜூஸ் குடிக்கிறதுக்காக சுவாதி ஜூஸ் குடிக்கிறதுக்காக வராங்க. வந்தவங்க ஜூஸை குடிச்சிட்டு போகாம வேணும்னே சிவாவுக்கு ஃபோன் பண்ணி அங்க வர வச்சு சிவாவுக்கும் ஒரு ஜூஸை ஆர்டர் பண்ணி குடிக்க சொல்றாங்க. அப்ப சிவாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்ப ஃபோன் பேசுறதுக்காக ஏந்திரிச்சு தள்ளி போற நேரத்துல சிவாவோட ஜூஸையும் தன்னோட ஜூஸையும் மாத்தி வச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு சிந்து சும்மா இருப்பாங்களா? டக்குன்னு இந்த ஜூஸை நீங்க குடிக்காதீங்க, நீங்க சுகர் இல்லாம தானே கேட்டீங்க, இதுல நிறைய சுகர் போட்டாச்சு, உங்களுக்கு வேற ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு 2 ஜூஸையுமே எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க நம்ம சிந்து குடிக்க விடாம. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்துவுக்கு பயங்கரமான கோவம். உடனே சிந்துவோட ஃப்ரெண்டு ஓடி போய் எங்கே கிடைச்சதுன்னு தெரில, பேதி மாத்திரையை 2 எடுத்துகிட்டு வந்து ஸ்வேதா குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் மட்டும் ஜூஸில் மட்டும் கலந்து விட்டு சுவாதிக்கு அதை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, சுவாதி குடிச்சிட்டு போய் தன்னோட சீட்டில் உக்காந்த உடனே வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாத்ரூமுக்கும் சேருக்குமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சிந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாவுக்கிட்ட போய் சொல்லலாமான்னு போகிறாங்க. ஆனால் சொல்லாமே திருப்பி வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே அன்னபூர்ணி வந்து சிவாவை கூப்பிட்டு ஏதோ சுவாதிக்கு உடம்பு சரியில்லையா, வயிறு வலிக்குதான், போய் கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அப்போ ரூமுக்கு போனால் அங்கே நம்ம சிந்து படுத்துருக்குறாங்க சிவாவோட ரூமில். இங்கே எப்படி நீ வந்த யாருக்கும் தெரியாமல் அப்படிங்கும் போது, ஏன் நான் உன் ரூமுக்கு வரக்கூடாதா, வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியை பார்க்கத்தானே போகிறேன், சுவாதிக்கு அப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே நம்ம சிந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அவள் உன் கூட ஓவராக பேசி வலிஞ்சானா இப்போ 2 மாத்திரையை போட்டேன், அப்புறம் 4 மாத்திரையை போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்லி பேதி குணமாகறதுக்கு மாத்திரையும் நம்ம சிந்துவே கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.